குண பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய மனம் படைத்தவர் ஆர் ராமன், பரமசிவன், வெங்கடேஷ், ஆனந்த் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இதோ சக்தி வேஷம் வந்ததுக்காக அன்பளிப்பு அளித்துள்ளார். அண்ணா அவர்கள் வாழ்க வாழ்க என்று இந்த படவட்டம்மனை கிராமத்திலே எழுந்திருக்கக்கூடிய ஆண்டுடைய கிருபையினாலும் அம்மனுடைய அருளாலும் இன்னும் முத்து லாரி ஓனர் அண்ணர் அவர்கள் சிவனாக வேடம் கொண்டிருக்கக்கூடிய ஈசூர் கிராமத்தை சேர்ந்த முருகன் அவர்களுக்கும் இதோ சித்திரைகுடம் வேறனாங்க சொல்லி பழக்கமாகி போச்சு. திடீர்னு வேறனால தான் வருது. வேறனால தான் நல்ல ஃபேமஸான ஊர். எங்கன்னா போனாலும் கூட சரி வேறனால பக்கத்தில் இருந்து வையா ஊர் வேறனாங்களே சொல்லு. வேடந்தாள் கிராமத்தை சேர்ந்த தம்பி சக்தி வேஷமாக கொண்டிருக்கும் தாம் அவர்களுக்கும் முத்து ஓனர் அதாவது லாரி ஓனர் முத்து என்பவர் ஐயா முத்து என்பவர் தாமுக்கும் முருகன் என்பவருக்கும் 100 என்று கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அதே போன்று இந்த ஓமராஜ் என்பவர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஓமராஜ் என்பவர் சிவன் வேஷம் கொண்டிருக்கக்கூடிய முருகன் என்பவருக்கு 100 அதே போன்று பக்தவச்சாலம் அவர் சிவன் வேஷம் கொண்டிருக்கக்கூடிய முருகன் என்பவருக்கு 100 கொடுத்திருக்கின்றார். அண்ணர் அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய கம்பெனியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் போன வாரம் வந்து நாடகம் ஆடணும், நாவல்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இல்லையும். ஆனா அதாவது விழுப்புரம் பக்கத்தில் பண்டமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்கு. பண்டமங்கலம், தண்டரப்பேட்டை, இந்த வேடனாங்கல் இதெல்லாம் புராணம் ஆயிட்டா தமிழ்நாட்டியா நம்ம அதிலும் வந்து நம்ம ஓய்வு பெற்று தர்மகர்த்தா இருக்கிறாரு எஸ்ஐ அவர்கள் அன்னார் அவர்கள் இங்க உட்கார்ந்து இருந்தாலே இன்னும் நல்ல உற்சாகமாகவே இருக்கும். அவர் உட்காந்தாலும் ஒரு 10 பேர் உட்காந்துருவாங்க. 100 பேர் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு பெருமையாகவும் இருக்கும். எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். இருப்பினும் அதுபோன்று ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த புராணம் சிவகங்கை திருமணம், இந்த சிவகங்கை திருமணத்திலே எல்லோரும் ஒற்றுமை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். இந்த நல்லதொரு வேலையிலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இதே கிராமத்தை சேர்ந்த இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சித்ரா அவர்கள், மேகநாதனுடைய தங்கை சித்ரா அவர்கள் ரங்கநாதன் எனக்காக ரூபாய் 100 கொடுத்து அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அன்னாருக்கு தலைப்பின் சார்பாக மக்களின் சார்பாக நன்றி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேடநாங்கல் கிராமத்தை சேர்ந்த அர்ஜுனன் தம்பி அவர்கள் எனக்காக 20 கொடுத்திருக்கின்றார். மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் பூஜை பொருள் கொண்டு வந்திருக்காயா மகேஸ்வரா சர்வேஸ்வரா, உன்னையே நம்பி வந்திருக்கின்றேன். இந்த இமாச்சலத்தில் உன் உறக்கமின்றி ஐம்புலனை மடக்கி ஆத்ம ஞானத்தை ஒடுக்கி காற்றையே ஆகாரமாகவே புசித்து பனி நீர் துணையை அறிந்து தபக்கில வரப்போகின்றது. வரமதை தந்தருள வேண்டும் இறைவா. ஹரிஹரன் ஹரியா திவ்யா ஆதியே நமோ
போற்றி சொல்லப்போனால் அருமை நண்பர் கோவிந்த சுவாமி அதிரூபன் இன்னும் எங்கிலே பையாவூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுந்தர ஆசிரியர் எனக்காக அன்னார் அவர்களெல்லாம் சேர்ந்து மூவரும் சேர்ந்து 100 கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களெல்லாம் இன்னும் வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் நல்ல செல்வாக்கோடும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். போட்டி காலகண்டமே தேவா ஜெயமதாசுரா, யாரை கோரி இத்தனை காலங்கள் கடும் மழை என்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் தவமானதை ஏற்றி வருகின்றாயோ, அதே ஆண்டவன் ஈசன் முன் கண்ணெதிரே நிற்கின்றேன், கண்பிடித்து பார். நான் யாரை கோரி தவத்தை செய்கின்றனோ அதே ஆண்டவன் திருநீலகண்டன் என்னுடைய கண்முனில் தோன்றி இருக்கின்றாயா? உண்மைதான், கண்பிடித்து பார்க்கலாம். நிச்சயமாக. எத்தனையோ ஆண்டு காலம் உருண்டோடி விட்டு தேவாதி தேவா, இப்பொழுதுதான் தங்களுக்கு சித்தம் மகிழ்ந்து
எதிரி நீரும் தோன்றி மரணமே மாறி தோன்றே மரணனை புரிய வந்த ஐயனே கடையில் காடும் விலங்குகள் கங்கையோடு விமலனே உன் போலம் கண்டே தயவது புரிந்து நீரும் கங்கரா அடியன் கேட்கக்கூடிய வர்றங்களை தந்துட முடியுமா? ஜெயமதாசுரா, எதை கோரி உன் உடலானதை வருத்தி இத்தனை பெரிய தவங்கள் புரிகின்றாய்? உடனடியாக கேள். ஆண்டவா, நான் கேட்கக்கூடிய வரம் யாது தெரியுமா? என்னை விட்டு போக ஆசை. இந்த வர்றங்களை தந்தவர்களுக்கு ஜெயமதாசுரா, இத்தனை பெரிய வரங்களை கேட்கின்றாய். இந்த உலகத்திலே ஜனித்த அனைவருக்குமே மரணம் என்பது உண்டு. ஆனால் நீ சாகா வரத்தை கேட்கின்றாயே ஜெயமதாசுரா, இந்த உலகத்திலே அதாவது ஒரு ஆடவன் கையால் உனக்கு மரணம் என்பது ஏற்படவே ஏற்படாது. ஆனால் ஒரு பெண்ணின் மீது பயம் என்பதே உனக்கு கிடையவே கிடையாதா? அண்ணா, நான் கேட்கக்கூடிய வரம் சாக வர்றதாக விடல் போக சொல்லும். முதலில் அந்த வரங்களை தந்துட வேண்டும். நீ கேட்டபடியே கொடுத்தேன், அப்படியே பிடி வரத்தை. அது மட்டுமல்ல, பெண்களை விடு, அவர்களின் கால் தூசுக்கு சமமுள்ள ஆண்களால் எனக்கு அழிவு என்பது இறப்பு என்பது இருக்கவே கூடாது. பெண்களின் மீது உனக்கு பயம் என்பதே கிடையாதா? இல்லை. அப்படியா ஜெயமதாசுரா, நீ கேட்டபடியே உன் இஷ்டத்தின் பிரகாரம் வரத்தை கொடுத்தேன், பிடி. நான் கேட்ட வரத்தை அத்தனையும் தவறாமல் கொடுத்து நீங்கள் எப்பேற்பட்டவர்? உனக்கோரும் பக்தர் தட்டாமல் கொடுத்து தட்டான் என்று பெயர் படைத்தவர். புறப்படுங்கள். தேமதாசுரா, என்னமும் ஆணவம் கொண்டு என்னை பெயரிட்டு அழைக்கின்றாய். சுவாமி என்று தான் வேறொன்று திருமுகத்தை இனி முதலும் எப்பொழுது பார்ப்பது இது போன்று மகத்தான தபந்தை செய்யும். அப்படியா? அதற்காகத்தான் அழைத்தாயா? சரி, இப்பொழுதே புறப்படுகின்றேன். அடே, என்ன ஆணவம்! என்னை திருநீலகண்டா என்று அழைக்கின்றாய். திருநீலகண்டா என்ற வார்த்தைக்கு ஓர் பொருள் இருக்கின்றது. நீ கொடுத்த வரம் எனக்கு
அது திகைக்குமா இல்லை திகைக்காதா என்பதற்காகத்தான் அழைத்தேன். வேறு ஒன்றுமில்லை. அப்படியா? இப்பொழுதே புறப்படுகின்றேன். பரமா என்ன ஆணவம்! அடே ஜெயமதாசுரா, அறிந்து கொண்டேன் உனது அந்தரங்கத்தை, புரிந்து கொண்டேன் உனது துர்புத்தியை. பரமா என்ற வார்த்தைக்கு நீ கொடுத்த வரம் எனக்கு பலிக்குமா பலிக்காதா என்பதுக்காகத்தான் வேறொன்றுமில்லை. ஜெயமதாசுரா, இந்த பரமன் கொடுத்த வரத்தின் மீது உனக்கு எவ்வித சந்தேகமும் தேவையில்லை. கொடுத்தது கொடுத்தபடியே பலிக்கும். அப்படியே ஜெயமதாசுரா, பஞ்சகமாக வரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அடே ஈசா என்று ஆணவம் கொண்டு அழைக்கின்றாயே, என்ன ஆணவம் உனக்கு? நீ கொடுத்த வரம் எனக்கு கடைசி வரையிலும் நிலநாட்டி நிற்குமா இருக்குமா இருக்காதா என்பதற்காகத்தான் அதே ஈசா என்று அழைத்தேன். ஜெயமதாசுரா, ஒரு காற்றானது எங்கு தொடங்கி எங்கு முடிகின்றது என்பது யாருக்காவது தெரியுமா? அப்பேற்பட்டது இந்த ஈசன் கொடுத்த வரம். அதன் மீது உனக்கு எவ்வித சந்தேகமும் தேவையில்லை. ஒரு காற்றகப்பட்டது எங்கே புறப்படுகிறது, எங்கே போய் சேருகிறது என்று தெரியவில்லை. அது போன்றுதான் என்னுடைய வரமும் என்கிறாயே. உண்மைதான். கொடுக்கிற வரம் அது கருப்பாய் இல்லை வெண்மையாய் இருக்குமா, இல்லை மஞ்சளாய் இருக்குமா, இல்லை சிகப்பாய் இருக்குமா, நீட்டாய் இருக்குமா, இல்லை குட்டையாய் இருக்குமா என்ற வரம் எப்படி என்ன வகையில்? அடே ஜெயமதாசுரா, இந்த ஈசன் கொடுத்த வரத்தின் மீது உனக்கு எவ்வித சந்தேகமும் தேவையில்லை. இதோ விளக்கானது தொழித்து ஒளிர்கின்றது. இந்த அக்னி ஜுவாலையானது எந்த திசையில் தெரிக்கின்றது என்பது யாருக்காவது தெரியுமா? அது போலவே இந்த ஈசன் கொடுத்த வரத்தின் மீது உனக்கு சந்தேகமே தேவையில்லை. நீ கொடுக்கிற வரம் சாக வர வேக உடல் போக செல்லும். உண்மைதான். எவருமே பெற முடியாத வரத்தை பெற்றிருக்க. அப்படி இருக்கே, இன்று முதல் எறும்பு 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் நீ 5 பஞ்சமுகத்தோடு காட்சி அளிக்கின்ற அல்லவா? உண்மைதான். அந்த பஞ்சமுகத்தை விடு. இதோ பார், உன்னுடைய பணியை இதில் இருந்து இன்றையிலிருந்து நான் செய்கின்றேன். அடே, அரக்கர்கள் அனைவரும் அறபுத்தி கொண்டவர்கள் என்று நிரூபித்து விட்டாய். பார்த்தாயா? என்னிடத்திலே வரத்தை பெற்றுவிட்டு நீதான் கடவுள் என்று 84 லட்சம் ஜீவகோடிகளுக்கு தான் படியளக்க வேண்டும் என்று ஆணவம் கொள்கின்றான் இந்த அரக்க பையன். டேய், உன்னை போன்ற உன்னுடைய தாயாதிகள் எத்தனையோ வரங்களை பெற்று எப்படியோ மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அதற்கு நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? சொல்ல போறாடே, எல்லா சிவபெருமான் என்று சொல்லுகின்றார்கள். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கல்லுக்கு சேலையை கட்டி இருந்தாலும் இது ஆனா பெண்ணா என்று விலக்கி பார்க்க. உன்னை பற்றி சொன்னால் இந்த மானிட மக்கள் ₹1 கற்பூரம் கூட வாங்கி கொள்ள மாட்டாங்க. அப்படி என்ன சொல்ல போகின்றாய்? நீ எப்பேற்பட்டவன்? திருநீலகண்ட
கண்ணன் என்று பெயர் அளித்திருக்கிறார். தந்தையே, உண்மைதான். திருநீலகண்டன். அட திருட்டு பையன். ஏய், உன்னையே கோரி இந்த பூலோகத்திலே ஒருவர், அதாவது சிவபெருமானே தெய்வம் என்று கருதி வந்தார். யார்? துரோணாச்சாரியுடைய மனைவி, கிருபாச்சாரியுடைய தங்கை கிருபாங்கனி. என்ன வலது துடையில் மச்சம் இருக்கின்றதா? மச்சம் இருக்கும் சமயத்தில் தேவரெல்லாம் சேர்ந்து போட்டி போடுறாங்க. கிருபாங்கனியின் மச்சத்தை பார்ப்பவர் யார்? அவர் அழகுள்ளவர், கற்புக்கரசி, 60 முழம் கூந்தல் படைத்தவள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆனா இவனையே தெய்வமாக கருதி வருகிறார். நான் பார்க்கின்றேன் அந்த மச்சத்தை, அவர் துணையில் இருக்கும் மச்சத்தை நான் பார்க்கிறேன். அந்த மச்சத்தை நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று இவன் சபதம் செய்தான். தேவலோகம் சபதம் செய்து பூலோகத்துக்கு வரான். பூலோகத்துக்கு வந்து, அதாவது கிருபாங்கனி, துரோணாச்சாரி கணவன் மனைவிகள் ஒரு நாளைக்கு ஜங்கமை, யோகி, அரிதேசி, பரிதேசி, பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் அவர்கள் உணவு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவார்கள். அவன் என்ன செய்தான்? இவன் என்ன செய்தான்? போறான். போகும்போது எல்லாரையும் வராதபடி செய்துட்டான். துரோணர் என்ன பண்ணாரு? அவரு 5 பாண்டவர்களுக்கு 105 பிள்ளைகளுக்கு வில்வத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அத்தியாபுரம் சென்று விட்டார். இவன் மட்டும் தனித்து போறான். எவருமே வர முடியாத நேரத்தில் பெண்ணே எனக்கு உணவு வேண்டும் என்றான். சுவாமி பாருங்கள், யாரு? ஒரு ஜோகியா போறான். உட்கார்றான், வரதுச்சுன்னா உட்கார்றான். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போனான்னா அந்த தாய்மரா அக்காவோ தங்கையோ இல்லை வேறு யாரோ உட்கார வச்சு கை கழுவி தண்ணி கொடுப்பாங்க. இலையை போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, உணவு கொடுப்பாங்க. இவனுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தான். அந்த மாதிரி கொடுக்கும் சமயத்தில் என்ன தெரியுமா செய்தான்? இந்த மாதிரி கொடுத்தா நான் உணவு அருந்த மாட்டேன். சுவாமி, எப்படி கொடுத்தால் உணவு அருந்துவீர்கள் என்றார். நீ நிர்வாணமாகவே எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஜெயமதாசூரா, சொல்லலாமா? அதெல்லாம் நான் நடத்திய லீலைகள் அப்பா. லீலை உண்மைதான். காதி பூஜை ஏண்டா லீலையா? இவன் நடத்தியது லீலையா? என்ன செய்தாவோ? ஐயோ, இது என்ன சோதனையாக இருக்கின்றது? 60 முழம் கூந்தலை அகற்றி நிர்வாணமாகவே இவனுக்கு உணவு கொடுக்கின்றான். உணவு கொடுக்கும் சமயத்தில் வாழ்வு தேவனை நினைத்தார், காற்றை வீசினார். அந்த கூந்தலாகப்பட்டது அகன்று விட்டது. அகன்று விடும் நேரத்தில் அந்த குறிப்பை பார்த்தால் இவனுக்கு காம உணர்ச்சி, அதாவது காமம் ஏற்பட்டு விந்தாகப்பட்டது வெளிப்பட்டு விட்டது. இவன் அருந்தக்கூடிய கோரத்துல அந்த சாப்பாட்டுல விட்டான். அவன் என்ன பண்ணா? அந்த புண்ணியவதி அந்த கற்பு கடிச்சு தூண் உரையை கொண்டு ஞானம் அடைந்து, அதாவது வெக்கம் அடைந்து மனவேதனையோடு சேலை அணிந்து கொண்டு வந்து பார்த்தா சாப்பிடல. சாப்பாடு அப்படியே போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கு. இந்த சாப்பாடு அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அஸ்வன் என்று சொல்லக்கூடிய குதிரைக்கு கொண்டு போய் வைத்து விட்டான். அப்போ இதே ரிஷிகுண்டர் ராகு தங்காது என்று அந்த குதிரைக்கு ஒரு புள்ள போனது. அவன் பயன்பா அசோச்சான். ஏய் ஆடோ ஈசா அந்த மஞ்சா புடவை மஞ்சா புடவை கட்டி இந்த உலகத்துல குடி பழக்கம் வந்ததே இவனால் தான். உண்மையில இவனுக்கு பித்தவரி பிடித்து மஞ்சா புடவை கட்டி நீ என்ன பண்றான்? பித்து பிடித்து ஓடி வரும் சமயத்துல சுடுகாட்டம். சிம்ம இவன் வந்துட்டா என்ன பண்றான்? அதாவது கஞ்சாவை சிம்னில போட்டு சுடுகாட்டில் சென்று
நெருப்பு எடுத்து அடிக்கிறான். இவனால் தான் அந்த கஞ்சாவே குடிவெறியே வந்தது. அதுதான் மற்ற குடி போதெல்லாம் வந்தது. டேய் அன்று பத்மசூரனுக்கு அதாவது பத்மாசூரன் அவன் என்ன வாதம் தெரியுமா கேட்டாவன, நான் கேட்டது போல நான் யாரு தலையில கையை வைக்கணும் அவங்க பச்சி சாம்பலாக போகிறது நான் அப்பேற்பட்ட சாபத்துக்கூடியான்னு கேட்டான். இவன் கொடுத்துட்டான். உடனே என்ன பண்ணவன் எதிர்த்த உன்னையே சோதனை செய்வேன். இவன் தலைவரை கை வைக்க ஓடுறான் ஹைவேல காட்டுல புகுந்துடுறான். அந்த ஹைவேல காட்டுல போன உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த அதாவது ஒரு காட்டு அழிவதற்கு ஒரு ஆடு தேவையா வெள்ளாடவாகவே உருவெடுத்து ஓடுகிறான். இவனும் ஓடுகிறான். உடனே அந்த கரிமூஞ்சி பயல் இருக்குதானே இவன் பொண்டாட்டி சக்தி என்ன செய்தான், அண்ணா என்னுடைய கணவனுக்கு ஆபத்து வந்துச்சு, நீ தான் போய் காப்பாற்றணும். அவன் என்ன பண்ணான், எவர்னா அழகு மோகனி பெண்ணாக வந்தான். வந்து என்ன பண்ணா, இவன் முன்னே நின்ன உடனே எப்படியோ அவனை பார்த்து பண்ணி அரை புத்தி டேய் எங்காகவே சென்று கொஞ்சம் தண்ணியாக தலையில் தேய்ச்சி விடுவாடான்னு சொன்னான். சொல்வதற்கு நேரம் போதாது. மாட்டு கொள்மடியில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தலையை வச்சு அவன் பற்றி சாம்பலாயிட்டான். உடனே இவனாண்ட போய் நின்ன உடனே என்ன செய்தான், பெண்ணே மோகினி பெண்ணே இவ்வளவு ஒரு எவன் அழகாக அவன் மீது மட்டும் தெரியல, இவனை காப்பாற்ற வந்துக்கிறான்னு தெரியல, அவன் மீது ஆசைப்பட்டான், மோகம் கொண்டான். மோகம் கொள்ளும் சமயத்தில் இவனுக்கு காம விகாரம் உண்டு, விந்தாகப்பட்டது வெளிப்பட்டது. அந்த மாயவன் மோகினி பெண்ணாக வந்தவன் கையில் ஏற்றி கொண்டான். உடனே ஒரு பிள்ளை பிறந்தான். ஐயனாரப்பன் ஐயப்பன் வீட்டுக்கு மண் சுமந்து பிறம்பல் அடியும் பட்டான். பாண்டிய மன்னருடைய நாட்டுக்கு போறாங்க. இதுக்கு முன்னதாகவே கட்டிய மன்னார பெண்ணு காஞ்சிபுரத்துக்கும் தக்கோலத்துக்கும், அதாவது அரக்கோணத்துக்கும் நடுமத்தில் கல்லாறுன்னு சொல்லுவாங்க. தக்கோலத்துல கல்லாறுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சிலவ தொழிலாளிகள் 64 நயனமார்கள் அதாவது துணி துவைத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன பண்றான், தலைவனுடைய மகள் என்ன பண்ண கஞ்சி கொண்டு போறா தன்னுடைய தந்தைக்கு. அந்த ஆத்துல போகும்போது மஞ்சா பூசிக்கின்னு என்ன பண்றா, அழகா ஆடை உடுத்தி போறானே போறவன் சும்மா போல, ஏய் பெண்ணே நில்லு என்று ஓடி கட்டி பிடிச்சான். அந்த வண்ணாரெல்லாம் வந்து இவனை அடி அதோட ஓடினான். அதாவது மலை சாதாரண மலை தான். அந்த மலையில போயிட்டு நின்னான். அவளும் ஓடி நின்னான். இவன் அண்ணாமலைன்னு பேர் வச்சான். அவருக்கு உண்ணாமுலைன்னு பேர் வச்சான். உண்ணாமுலை அண்ணாமலை உண்ணாமுலை. சக்தி இதுவரை புள்ள போந்துருக்கா பார்வதிக்கு. திருவண்ணாமலையா? 2 சேர்ந்து திருவண்ணாமலை. ஏண்டா இவன் சென்றதுனால்தான் அந்த மலைக்கு ஒரு பெருமை வந்து திருவண்ணாமலை. என்ன
டேய் அடே அப்படி இருக்கு ஏண்டா உண்ணாமலை நீ அண்ணாமலை உன் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு புள்ள பிறந்துக்குதுடா விநாயகர் வேற மாதிரி பிறந்தான் டேய் உன்னுடைய நெற்றி வேர்வையிலேயே சிதறி சரவண பொய்கையில வீழ்ந்து டேய் அந்த சரவண முருகன் பிறந்தான் உண்மைதான். ஏண்டா கார்த்திகை பெண்கள் சேர்த்து அனைத்து 6 முகமும் ஒரு முகமாக மாற்றியது முருகன் என்று பெயர் சுற்றினார்கள். ஏண்டா நீ எனக்கு வார்த்தை கொடுத்துட்ட உண்மைதான். டேய், அதனாலதான் இந்த ஜெயமகா சூரனை தெய்வம் என்று 3 முறை என்னை வலம் வந்து போறோம். என்ன நான் உன்னை வலம் வர வேண்டுமா? ஏதோ வரத்தை கொடுத்து விட்டேன். உன் இஷ்டத்தின் பிரகாரம் தான் நடக்க வேண்டும். உட்காரப்பா. ஆடா தேவதா சரண தெய்வம் நம் எல்லோரும் எல்லாரும் சதி செய்வோம்மா. ஜெயமதாசுரன் தெய்வம் நம் எல்லோரும் சதி செய்வோம். துதி செய்வோம். ஓஹோ துதி செய்வோம் சொன்னோம். ஜெயமதாசுரன் தெய்வம் நம் எல்லோரும் துதி அதாவது செய்வோம். ஒரு விஷயம் தெரியுமா ஐயா? ஏம்பா மன்னருக்கு உரைத்தல் மந்திரிக்கு அழகு. மன்னர் குறைத்தல் மந்திரிக்கு அழகு. அவர் மன்னர், நான் மந்திரி. மந்திரி அவரை சுத்தி பார்த்து எண்ணெய் கொடுத்துறேன். டேய் என் பேர் திருமிழ்கா சூரன். நேரம்டா டேய் நான் வரத்தை கொடுத்துன்னு உங்களுக்கு நான் மாட்டிக்கொண்டு திருமிழ்கா சூரன். ஒரு சமயம் கிடைக்குன்னு மந்திரிக்கு அறிவுரை கொடுத்து யாரு சொல்லவே கூடாது. வா சுத்து. ஜெயமதாசுரன் திருமிழ்கா சூரன். ஜெய் ஜில்மில்காசுரன்